கர்த்தர் பெரிய அதிசயங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செய்கிறார். எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, அ நம்மளோட பலவீனத்துக்கு மத்தியிலே அவர் நம்மை வழிநடத்தும்போது, அவரைப் பற்றி புரிந்து கொள்ளும் வாய்ப்பை நமக்கு ஒவ்வொரு அனுபவங்களின் மூலமாகவும் தருகிறார். ஆம், இன்று நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புவது, வேதாகமத்திலே எனக்கு ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் தேவன் கடந்த 20 ஆண்டுகளாக கொடுத்து வருகிற பதில் படிக்கும் பொழுது தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கிற வாக்கியங்கள். அது மட்டுமல்லாமல், தேவன் மிகவும் அன்பானவர். அவர் நம் அனைவரையும் அ ஒரு என்ன சொல்றது? தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறவர் இல்லாம, எப்படியாவது நம்மளோட உறவாட வேண்டும். அந்த உறவை நிலைநாட்ட வேண்டும். இந்த உறவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளை தாங்குவது மட்டுமல்லாமல், தன்னுடைய பிள்ளைகள் அல்லாத மக்களும் அ நீதி, நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்பான ஒரு உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அநேக குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை வேத வசனங்களின் மூலமாக எனக்கு தெளிவுபடுத்தி வருகிறார். ஆம், இந்த ஒரு வேத ஆராய்ச்சிக்கு ஒரு ஆம், ஒரு ஒரு கார்னர் பண்ணப்பட்டேன் நான். என்னுடைய வாழ்க்கையில ஆம், ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழும்பினது. நான் ஒரு முஸ்லிம் காலேஜ்ல படிச்சேன். ஆம், மெஜாரிட்டியான மாணவர்கள் அங்க முஸ்லிம்ஸ். அது மட்டும் இல்லாம என் கூட ஆம், இந்து மாணவர்களும் படித்தாங்க. ஆ, என்னுடைய புரொஃபசர்ஸ் எல்லாம் என்ன சேலஞ்ச் பண்ணாங்க. "நீ இப்படியே சாபத் சாபத்துன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சர்ச்சுக்கு போயிர்றான்னு சொல்லிட்டு, நீ இப்படியே இரு. உனக்கு வேலையே கிடைக்காது." அப்படின்னாங்க. ஆனா கடவுள் அம் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்வைரன்மென்ட் குடுத்தார். நான் படிக்கிற காலத்துல எனக்கு எந்தவித ஒரு தொந்தரவும் குடுக்காதபடிக்கு, எக்ஸாம்ஸ் எனக்காக மாத்தி வச்சாங்க. இத்தனைக்கும் நான் ரொம்ப ஒண்ணும் ஸ்மார்ட்டான ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு, சேட்டை பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட் தான். இருந்தாலும் அவங்க எனக்காக ரொம்ப அம் இரக்கத்தோட இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் எனக்கு செஞ்சாங்க. அதேபோல என்னோட கூட படிச்ச சக மாணவர்களும் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அப்ப என் மனதில ஏற்பட்ட கேள்வி என்னன்னா, இவங்க யாரும் கடவுளுக்கு விரோதமா நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்கவங்க வீட்ல பிறக்கல, வளரல. தேவன் அவர்களை எப்படி ரட்சிக்கப் போகிறார்? ஒருவேள அவர் இவர்கள் தான் வருவார்கள் என்று முன்கூட்டியே தீர்மானித்து விட்டாரா? இல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுபவங்கள் மூலமாக தேவரீர் அவர்களை எப்படியாவது சென்றடைய நினைக்கிறாரா என்பதை குறித்த கேள்வி என் மனதிலே எழுந்தது. அதன் காரணமாக நான் தேவன் பட்சபாதம் அற்றவர் என்ற தலைப்பின் கீழாக வேத வசனத்தை படித்தேன். ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இது ரொம்ப ஒரு ஒரு சின்ன வாக்கியம். அந்த வாக்கியத்துல மிகவும் நாம நம்பக்கூட முடியாத எத்தனையோ கருத்துக்கள் நிறைந்த ஒரு வாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம். எப்படி இத நம்புறது? தேவனிடத்துல பட்சபாதம் இல்லைன்னு. தேவன் நம்மள எப்படியோ வழிநடத்துறார். நாம தவறு செய்யும்போது நம்மள வழிநடத்துறார். ஆனால் ஒரு தெய்வத்துவத்தை தேடி அடைய வேண்டும் என்று வெளியே உள்ள மத்த அ மதத்தினர் தேடி அலைகிறார்களாம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதை குறித்து படிக்கிற பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு பகுதி, தி ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு அ சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிற இஸ்ரவேலின் பகுதி. பாபிலோன், அசீரியா, இஸ்ரவேல், எகிப்து. இது எப்படி ஒரு ஒரு வளைவை போல, ஒரு நிலாவை போல இருக்குதோ, இந்த ஃபெர்டைல் ஆன ஒரு பகுதியில் தான் வேத வசனத்தின் முக்கியமான வாக்குத்தத்தங்கள்,
வாக்கியங்கள், சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கதான் நமக்கு பதில் கிடைக்க முடியும். சோ அதை நான் படிக்கிற பொழுது ஆம், ஒரு ஒரு 3 முக்கியமான ஒரு காரியங்களை கற்றுக்கொண்டேன். முதலாவது, தேவன் வாக்குத்தத்தத்தின் தெய்வம். அதை அவர் தேராவின் குடும்பத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து நான் போன போன தடவை நாம பார்த்த பொழுது, மீட் பண்ணும்போது அதை படித்தோம். அது குறித்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிப்போம். தேராகு ஆபிரகாமோடும், லோத்தோடும், இன்னும் தன்னுடைய குடும்பத்தோடு ஊர் தேசத்தில் ஊர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு எங்க வருகிறார்? பாதனாராம் என்ற ஒரு பகுதிக்கு வருகிறார். அங்கு வந்து யூப்ரட்டஸ் நதியை கடந்து கானானை நோக்கி தெற்கு செல்ல வேண்டிய ஒரு தருணத்திலே அவருக்கு மனசு இல்ல. என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு செழிப்பான ஒரு இடத்தை விட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல அப்படியே இருந்து அவருடைய காலம் முடிந்து விட்டது. அதற்கு பின்பாக கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்ப ஆபிரகாமும் லோத்தும் இஸ்ரவேலை நோக்கி, அதாவது கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்த நீங்க குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேசத்தை தேவன் கொடுக்கிறார். மோவாபியர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். அம்மோனியருக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். ஏதோமர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். மீதியானியர், அதாவது ஆபிரகாமுக்கு கெத்துரலுக்கு பிறந்த மீதியானருக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். ஈசாவின் குமாரன், அதை பத்தி கொஞ்சம் படிக்க போறோம். அவன் ஒரு ஹோரைட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரியர்களின் இளவரசி திம்னா அப்படிங்கிற ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி, அவன் மூலமாக அமலேக்கியர் என்ற ஒரு சந்ததியினர் வரல, அவர்களுக்கும் தேவன் ஒரு இடத்தை கொடுக்கிறார். சோ போன தடவை நாம பார்த்தபோது இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற தேராகின் குடும்பத்தை குறித்து பார்த்தோம். சரியா? மீதியான் தேசத்திற்கு மோசே தப்பி ஓடினான். எப்ப? எகிப்திலிருந்து அந்த ஒரு எகிப்தினை கொலை செய்து விட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி பயந்து அவன் ஓடும்போது, மீதியான் என்கிற ஒரு தேசம் அப்பொழுதே உருவாகி இருந்தது. இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கு முன்பாகவே தேவன் மீதியானை ஒரு தேசமாக வைத்திருந்தார். அதே போல நம் ஏதோமை பார்த்தோம் என்றால், இது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு பாதானாராமில் இருந்து திரும்பி வருகிறதற்கு முன்பாகவே ஈசாக்கு உயிரோடு இருந்த நாட்களிலேயே ஈசா என்ன பண்ணுகிறார்? ஏசா தெற்கே சென்று ஹோரியர்கள் மத்தியிலே வசிக்க செல்கிறார். அது எங்க? இதுதான் கானான் தேசம். இஸ்ரேல் யூதா வசிக்கிற பகுதி என்று இங்கு மேப்பில் காணப்பட்டிருக்கிற தேசம் தான் கானான் தேசமாக இருந்தது. அந்த இடத்திலே ஈசாக்கு இருக்கிற பொழுதும் அவன் என்ன பண்றாரு? தன் தகப்பனின் வார்த்தைக்கு இணங்க இந்த தேசத்தை கர்த்தர் என் சகோதரனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் யாக்கோபு கிளம்பி பாதானாராமுக்கு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு சென்ற உடனே ஈசா என்ன பண்ணுகிறாரு? தெற்கே ஓரியர்கள் இருக்கும் சேயீர் வனாந்தர பகுதியிலே சென்றடைந்து அங்கே தன் மகனாகிய எலிப்பாசுக்கு ஓரியர்களின் இளவரசி திம்னாவை திருமணம் செய்து வைத்தார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பின்பாகவே ஏதோமியர்கள் ஓரியர்களை அழித்து அந்த தேசத்திலே குடியேறுகிறார்கள். இதை குறித்து நாம் உபாகமத்தில் படிக்கிற போது தேவன் சொல்கிறார், நான் ஏதோமியர்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்கள் ஏதோமை நோக்கி வருகிற போது அவரிடத்தை சொல்கிறார், நீ அவர்களுக்கு பணத்தை வாங்கி எல்லா பொருளையும் வாங்கி புசிக்கணும். தண்ணீர் வாங்கினாலும் காசு கொடுத்துதான் வாங்கணும். எந்த உணவு வேணும்னாலும் நீங்க காசு கொடுத்துதான் வாங்கணும். அவர்களை மரியாதையுடன் நீங்கள் நடத்துங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களை பார்த்த உடனே பயப்படுவாங்க. அதை நீங்க மனசுல வைத்துக்கொண்டு அவர்களிடத்திலே போர் செய்யாமல், அவர்களை துன்பப்படுத்தாமல் நீங்கள் அவர்கள் தேசத்தை கடந்து போக வேண்டும் என்று கூறினார்.
சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தேவன் ஏதோமியர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், அவர்களை பாதுகாத்து, அவருடைய வர்த்தகத்தையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதமான ட்ரேடு, அவர்களுடைய எக்கானமி, அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து அவர்கள் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்லாமல், இஸ்ரவேலை கண்டு அவர்கள் அச்சத்துடன் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இஸ்ரவேலுக்கு சொல்லி, அவர்களுடைய சூழ்நிலையை மென்மையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கவனம் கொண்டு அந்த தேசத்தை வளர்க்கிறார். இத்தனைக்கும் ஏதாமியர்கள் ஆஹ் எகோவாவை எகோவாவை வணங்குகிற தெய்வம் ஜனங்களாக இருந்தார்களா? இல்லை, கிடையாது. அவர்கள் தன்னை வணங்கவில்லை என்றும் யோசிக்காமல் தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஏதோமியர்களுக்கு ஒரு தேசத்தை தந்தார். இதை தொடர்ந்து நம்ம மோவாபியர்களுடைய சரித்திரத்திலையும் நம்ம பார்ப்போம். இதை குறித்து போன தடவை நம்ம பார்த்தோம். ஏனாக்கியர் என்ற ராட்சதர்கள் இந்த ஆர் என்ற பகுதியிலே வாழ்ந்தார்கள். அவர்களை ஏமியர் என்று மோவாபியர்கள் கூப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ராட்சதர்கள், திரளான ராட்சதர்கள் இருந்த சூழ்நிலையிலையும் உபாமம் 2வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா தேவன் சொல்கிறார், நான் இந்த பகுதியை மோவாபியருக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? தன்னை வணங்காத பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பண்றாரு? அவர்களுக்குன்னு ஒரு கொலையாத் மோமெண்ட், கோலியாத்தை போன்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்த பொழுதும் அந்த ஏனாக்கியரை தொடர்ந்து வெற்றி பெற்று தங்களுடைய தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவன் அவர்களை காத்து அவர்களை வழிநடத்துகிறார். இதை தொடர்ந்து அம்மோன் புத்திரர் இடத்துல பார்த்தோம்னா அதையும் நம்ம குறிப்பிட்டா பார்க்கலாம். அம்மோன் புத்திரர் மோவாபியருக்கு வடக்கே உள்ள தேசத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த இடத்துல ஒரு ராட்சதர் மக்கள் வாழ்ந்தாங்க. அங்க உள்ள மக்கள் பேர் வந்து சம்சூமியர். இந்த சம்சூமியரும் திரளான ஜனங்களா இருந்தார்கள். அம்மோனியர்கள் மிகவும் சிறிய ஜனமாக இருந்தாலும், அவர்களோட உயரம் கம்மியா இருந்தாலும், அந்த அரக்கர்களை பார்த்து அவர்கள் பயந்திருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்திருந்தாலும், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை தந்து அவர்களை ஒரு தேசமாக அந்த இடத்துல குடியேற செய்தார். இப்படி ஒவ்வொரு தேசத்தை கடந்து அவர்கள் வருகிற போது இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதனாலதான் உபாமத்திலே அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருஷம் இருந்து முடித்து வனாந்திரத்திலே 40 வருஷம் இருந்து முடித்து அவர்கள் வடக்கே நோக்கி செல்கிற தருணத்துக்கு முன்பாக இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் தாம் வழிநடத்தினதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, இவர்களும் தங்களுடைய ஆவிக்குரிய போரில் அரக்கர்களை சந்தித்தார்கள், அவர்களையும் நான் வழி நடத்தினேன், ஆகையினால் உன்னையும் வழி நடத்துவேன் என்று வாக்குத்தத்தமாக அவர்களிடத்திலே சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதுல இன்னும் ஒரு தேசத்தை குறித்து சொல்கிறார். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே தேராகின் வழியிலே வந்த ஜனங்கள். ஏதோம் ஈசாக்கின் குமாரன் வெளிவந்த ஜனம், மோவாபும் அம்மோனும் லோத்தின் வழியிலே வந்த ஜனம். இவர்கள் எல்லாரும் தேராகின் குடும்பம். ஒருவேளை தேராகு இந்த மேப்பை பார்த்திருந்தாருன்னா கட்டாயம் யூப்ரேட்டஸ்ல இருந்து கிளம்பி நேரா கானானுக்கு வந்திருப்பாரு. ஏன் கடவுள் இந்த இடத்தெல்லாம் நம்ம கொடுக்குறாரா, நம்ம கட்டாயம் நம்ம எல்லா குடும்பத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு வந்திருப்பாரு. ஆனா அவரு வராம போனாலும் கடவுள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு இணங்க அந்த ஊர் தேசத்திலிருந்து புறப்பட்ட மிகவும் எளிமையான ஒரு தருணத்திலிருந்து புறப்பட்ட அவர்களை ஐஸ்வர்வான்களாக கொண்டு வந்து கானான் தேசத்திலே அவர்கள் ஒரு இடமில்லாமல் ஒரு நாடோடி போல வாழ்ந்த பொழுதிலும் அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார்.
அதே போல இஸ்ரவேலுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். இவர்களுக்கு நான் எப்படி வெற்றியை கொடுத்தேனோ அதே போல உனக்கும் வெற்றியை தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதோட சேர்த்து இன்னும் ஒரு தேசத்தை குறித்து தேவன் உபாகமம் 2வது அதிகாரத்திலே பேசுகிறார். அந்த தேசத்தை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கப்பத்தோரிலிருந்து புறப்பட்ட கப்பத்தோரியர் ஆசேரின் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் இந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த அதிகாரத்திலே தேவன் ஏதோமை பற்றி சொல்லுகிறார், மோவாபியர்களை பற்றி சொல்லுகிறார், அம்மோனியர்களை பற்றி சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் கப்பத்தோரியர்கள் என்று ஒரு புதியதொரு ஒரு தேசத்தை பற்றி கப்பத்தோரிலிருந்து வந்த மக்களை ஒரு அறிமுகப்படுத்துகிறார். யார் இவர்கள் என்பதை குறித்து தான் நான் இப்பொழுது உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய பொருட்களையும் அங்க இருந்த மணலை வைத்து கட்டினார்கள். அதனால நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது அவர்களை பற்றின சரித்திர கருத்துக்களை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு முதலில் அவர்கள் எகிப்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை குறித்து பார்க்கிறார்கள். அப்ப ஒரு ஒரு வாக்கியங்கள் ஒன்று ராமசிஸ் III அப்படிங்கிற ஒருத்தர் கிமு 1182வது அதிகாரத்தில் 2வது வருஷத்திலே வாழ்ந்த ஒருத்தர் தன் தேசமாகிய எகிப்துக்கு எதிராக வந்த ஒரு மக்களை குறித்து அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார். இதன் ஆங்கிலத்தில் வாழ்த்து பின்பு நம்ம அதை பற்றி பார்ப்போம். The foreign countries made a conspiracy in their islands or sea lands. All at once the lands were removed and scattered in the fray. No land could stand before their arms. From Hatti, Karkemish, Arzawa, and Alicia, being cut off all at one time. A camp was set up in one place in Amuru. They desolated its people and its land and were like that which had never come into being. They were coming forward toward Egypt while the flame was prepared before them. Their confederation was the Peleset, Jaker, Shekeles, Denian, Beshesh lands united. They laid their hands upon the land as far as the circuit of the earth, their hearts confident and trusting. இங்கே ஃபேரோ ராம்சீஸ் என்கிற பார்வோன் தன் தேசத்துக்கு எதிராக வந்த ஒரு மக்களை குறித்து பேசுகிறார். இந்த மக்கள் ஏத்தியர்களை கடந்து சைப்ரஸை கடந்து எகிப்தை நோக்கி படையெடுத்து வந்த மக்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஐலண்ட், அதாவது ஒரு தீவிலையோ இல்ல கடற்கரையிலேயோ வாழ்ந்த மக்கள் என்று அவர் எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து அமோரியர்களின் பகுதியிலே, அதாவது இஸ்ரவேலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கடலோர பகுதியிலே அந்த மக்கள் வந்து குடியேறினார்கள். அங்கே இருந்த மக்களை அவர்கள் தரமட்டமாக அழித்து அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர்ந்து எங்க போனாங்க? எகிப்தை நோக்கி படையெடுத்து போனார்கள். சரியா? அந்த ஆலைஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த மக்கள் ஒரு பெலசெட் என்ற ஒரு ஜாதியின் தலைமையிலே அவர்கள் கிளம்பி வந்தார்கள். சோ அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த மக்கள் கப்பத்தோரியர் என்று சொல்லப்படுகிற மக்கள் மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அவர்கள் கடலோரத்தில் வாழ்ந்தவர்கள், இல்லை என்றால்
தீவிலிருந்து வந்தவர்கள். இரண்டாவது, அவர்கள் இந்த தேசங்களில், அதாவது இஸ்ரவேல் மாகாணத்திலோ, இல்ல கானானியர் தேசத்திலோ, இல்ல ஏதோம், மோவாபியர், அம்மோனியர் வசித்த தேசங்களிலோ உள்ள மக்கள் அல்ல. அவர்கள் ஏத்தியர்களையும் கடந்து வடக்கே இருந்து வந்த மக்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்ப சரித்திரத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது, யார் இந்த கப்பத்தோரியர்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, இவ்வாறாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே தேவன் இஸ்ரவேலை ஒரு கேள்வி கேட்கிற பொழுது இவ்வாறாக சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும், பெலிஸ்தியரை கப்பத்தோரிலிருந்தும், சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ என்று சொல்கிறார். எங்க இருந்து வந்தாங்க பெலிஸ்தியர்? கப்பத்தோர் என்கிற ஒரு கடற்கரை மாகாணத்திலிருந்து வந்தார்கள். தேவன் மோவாபியரை வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். ஏதோமியர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். அம்மோனியர்களையும் வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். இப்ப கப்பத்தோரிலிருந்து ஒரு புதியதொரு ஒரு மக்களையும் கொண்டு வந்து இந்த கானானின் பகுதியிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஸ்தாபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக பார்க்கிற பொழுது இந்த மக்கள் வித்தியாசமான பலவிதமான வழிமுறைகளை கொண்ட மக்கள். அதாவது இப்ப இங்க நாங்க வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் எங்க ஆபீஸ்ல கூட இல்லையோ ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்மள மாதிரியே ஜாடியில இருக்கவங்கள பார்த்தா ஒண்ணு கேரளால இருந்து வந்திருப்பாங்க, இல்ல ஆந்திரால இருந்து வந்திருப்பாங்க, இல்லைன்னா கர்நாடகால இருந்து வந்திருப்பாங்க. முக ஜாடியை வச்சே சொல்லிடலாம், சரி ஓகே இது நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நம்ம மாகாணத்துல நம்ம ஊர் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பெலிஸ்தியரின் ரெக்கார்ட்ஸ், அவர்களை குறித்த எகிப்திலே இருக்கிற வரைபடங்களை குறித்து பார்க்கிற பொழுது அவர்கள் வித்தியாசமான ஒரு கிரீடம், அவருடைய உடைகள், அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பாத்திரங்கள், இவைகளெல்லாம் அவர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கும் பொழுது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அல்ல என்பதை குறித்து ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் மிகவும் தாளந்துள்ள, அதாவது மீனவர்கள், அது மட்டுமல்லாமல் போட்டு, அது மாதிரி பல விதமான கப்பல்களை கொண்டு எகிப்திலே படையெடுத்து சென்ற மக்கள் என்பதை குறித்து அவர்கள் ஆர்கியாலஜியில் கண்டெடுக்கிறார்கள். அப்ப கடைசியாக அவர்கள் அஷ்கலோன் பகுதியிலே தோன்றி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், அதுல என்னன்னா மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்கியாலஜிஸ்ட் எலும்புக்கூடுகளை எடுக்கிற பொழுது, குழந்தைகளின் எலும்புகளை எடுக்கும் பொழுது அந்த எலும்பு ரொம்ப பத்திரமாக பிரிசர்வ் பண்ணப்பட்ட எலும்புகளாக இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தையை தகர விடுகிறார்கள், அதை எப்படி பாதுகாக்கணுமோ அதே போல அதை பாடம் பண்ணி அந்த வீடுகளுக்கு கீழேயே அவர்கள் அந்த பிள்ளைகளை புதைத்திருந்தார்கள், அந்த அஷ்கலோன் பகுதியில உள்ள மக்கள். சோ அந்த வீடை தோண்டவும், இந்த வீடின் அஸ்திபாரத்தை தோண்டவும் அந்த குழந்தைகளின் எலும்புகளை எடுத்து அவர்கள் அவருடைய மரபணுவை சோதித்து பார்க்கிற பொழுது அவருடைய ஜீன் இங்கிலாந்திலிருந்து துருக்கி வரை உள்ள மக்களின் மரபணுவைக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று கண்டடைந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இருக்கிற பாத்திரங்கள் அவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் ஏஜியன்சி, அதாவது அந்த கிரேக்கர்கள் வாழ்ந்த பகுதியிலையும் துருக்கியின் மக்கள் வாழ்ந்த பகுதியிலும் உள்ள கடல் வாழ் மக்கள் என்பதையும் அவர்கள் அந்த மரபணு சோதனையின் மூலமாக கண்டுபிடிக்கிறார்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா,
அவர்கள் எந்த டைம்ல வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது குறிப்பாக அவருடைய அழிக்கப்பட்ட பட்டணம், அதாவது ஆவியர்கள் என்று சொல்லப்படுகிற பெலிஸ்தியர்கள் குடியேறின அந்த தேசத்திலே இருந்த மக்கள் அழிக்கப்பட்ட காலம் வந்து கிமு 1200. அந்த சமயத்தில் உள்ள மக்களின் எலும்புகளுக்கும் அதற்கு பின்பு வந்த மக்களின் எலும்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. இவர்கள் ஒரு மற்ற ஒரு தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை குறித்து ஊர்ஜிதமாக சொல்ல சொல்ல முடிகிறது அந்த மரபணு சோதனையின் மூலமாக. இதுல என்ன நாம பண்ணலாம் அப்படின்னா, தேவனுடைய வாக்கியங்களை நாம் நம்பலாம். எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, தேவன் ஏத்தியரும் அல்லாத, எகிப்தியரும் அல்லாத, கானானியரும் அல்லாத ஒரு ஜாதியை உருவாக்கி, அவர்கள் தொடர்ந்து வந்து எகிப்தின் வாசல் வரைக்கும் வந்து அவர்கள் குடியேறும்படி அந்த இடத்துல செய்தார். என்ன காரணத்திற்காக அவர் அதை செய்தார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சோ திரும்பவும் சங்கீதம் 87க்கு பார்க்க போகிறோம். இந்த போன தடவை நாம வாசித்தோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார் சங்கீதம் 87 என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னும் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அவர்களை ஸ்திரப்படுத்துவார் என்று கேராகு வந்து இந்த சங்கீதத்துல எழுதுறார். கேராகின் புத்திரர் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, தேவன் எருசலேமின் பட்டணம், எருசலேம் பட்டணத்துல யார் இந்த தேசத்திலே பிறந்தவர்கள் என்று சொல்லி சிட்டிசன்ஷிப் பை பர்த் என்று அவர் கணக்கெடுக்கும் பொழுது எகிப்தையும் சேர்த்துக்குவாராம், பாபிலோனையும் சேர்த்துக்குவாராம், பெலிஸ்தீனையும் சேர்த்துக்குவாராம், தீரியரையும் சேர்த்துக்குவாராம். அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு இந்த கானான் தேசத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே தேவன் ஒரு திட்டத்தை வகுத்து, இந்த பகுதியில் உள்ள மக்களில் எல்லாரும் தேவனுடைய வசனத்தின் மூலமாக பயனடைய வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தில் இருந்த அரக்கர்கள் எல்லாவற்றையும் அழித்து இவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் தேவன் இஸ்ரேல் மக்கள் வருகிறதுக்கு முன்பாகவே இந்த இடங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைத்தார். அது என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்களுக்கே தேவன் இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றால், இஸ்ரேல் மக்கள் மேல் இன்னும் அதிகமாக அன்பை அவர் தருவார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. சோ இந்த மக்கள் எல்லாரையும் நம்ம தொடர்ந்து வேத வசனத்துல பார்க்கிற பொழுது, அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் மேலே கரிசனையோட நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்ல. எப்போ அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோ அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்களை எப்படி துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் பார்த்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு அப்போசிஷன், தேவன் அவர்களை வழிநடத்தினார்னு சொல்லி தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய வேத வசனத்திலே எழுதி கொடுத்த ஒரு மக்கள், அவர்களை எப்படா இவர்கள் விழுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களாக மாறினார்கள். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் கடவுள் இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஏன் அவங்களுக்கு வெற்றியெல்லாம் கொடுக்கணும்? அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளின் வழிநடத்துதல்
எப்பொழுதும் ஒருத்தருடைய பாவத்துக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கிறதாக கிடையாது. தேவன் ஒருத்தரை வழிநடத்துகிறார் என்றால், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் கணக்கில் கொண்டு, அவருடைய பாவங்களை மன்னித்து, அவர்களுக்காக காரியங்களை செய்கிறாரே அல்லாமல், அவருடைய பாவங்களுக்கு அவர் என்டார்ஸ்மென்ட் குடுக்கிறதில்ல. அவர் ஒப்புதல் கொடுத்து, அவர்கள என்ன பண்ணல? வழிநடத்தல. அது ரொம்ப முதல் முக்கியமான விஷயம். 2வது ஒரு முக்கியமான விஷயம் நாம இந்த தேசங்களின் மத்தியிலே என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், இஸ்ரவேல் வருகிறதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த நிலங்களை தேவன் அ வெற்றி கொடுத்து ஒரு தேசத்தை கொடுத்தார். இதில் யாருக்கு முதல் நிலம் கிடைத்தது என்பது முக்கியமில்லை. எது முக்கியம் அப்டின்னா, யார் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இப்ப நம்மை சுற்றியும் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிற பொழுது, நாம் உறவாடுகிற ஒருவரும் தேவ சித்தம் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கப் போவதில்லை என்பதை குறித்து நாம் மிகவும் ஊர்ஜிதமாகவும், வாக்குத்தத்தத்துடனும் எடுத்துக்கொள்ளலாம். சில சமயங்களிலே அவர்கள் நமக்கு நல்ல உறவு கொண்டு நமக்கு கிருபை பாராட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். சில சமயங்களில் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வந்ததற்கு ஒரு காரணம், தேவன் அதை அனுமதித்தார் என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுடைய வெற்றியை குறித்து நாம் அ எந்த விதத்திலயும் பொறாமையோ, இல்ல அவருடைய வெற்றியை குறித்து எந்த விதத்திலும் நாம் ஏன் கடவுள் இப்படி கொடுக்கிறார் அவர்களுக்கு என்று யோசித்தோ கொள்ளாமல், யாருடைய பக்கத்திலே தேவன் துணை நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, தேவன் நம் பக்கம் துணை நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொள்வதற்கு தவறினார்கள் என்பதுதான் உண்மை. இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம்னா, பிலேயாம் ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து பார்க்கிற பொழுது, பிலேயாம் இவ்வாறாக சொல்லுகிறார். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த மோவாபிய மலையிலிருந்து அவர் அந்த சமவெளியை பார்க்கிற பொழுது கூடாரங்களை பார்க்கிறார் பிலேயாம். அந்த கூடாரங்களுக்கு நடுவிலே என்ன இருந்தது? தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் இரவிலே அவர்களுக்கு அக்கினியை போல வெளிச்சத்தையும், பகலிலே மேகம் போல அவர்களை பாதுகாத்தும் அவர்களை வழிநடத்தினதை காண்கிறார். அப்ப பிலேயாமுக்கு தெரிகிறது, இஸ்ரேல் மக்களுக்கு புரியல. அவர்கள் மத்தியிலே ஒரு ராஜா இருந்தார். தேவன்தான் அவருடைய ராஜா என்பதை குறித்து பிலேயாமுக்கு புரிந்தது, இஸ்ரேல் மக்களுக்கு புரியவில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏன் கடைபிடிக்க வேண்டும்? உலகத்தில் தலைவர்கள் மாறலாம். இந்த தலைவர்கள் மாறும்போதா தேவரீர் இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு திருப்பி கொடுப்பீர்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த கேள்வி எழுப்பணும். யுஎஸ் பிரசிடென்ட் மாறும்போது அந்த கேள்வி ஏற்படலாம். இந்தியாவுல புது கவர்மெண்ட் வரும்போதோ, இல்ல ஸ்ரீலங்கால புது கவர்மெண்ட் வரும்போதோ, இந்த காலத்திலேயா நமக்கு முக்கியமான விடுதலைகள் இன்னும் நமக்கு அதிகமாக நமக்கு ஃபேவரபிளா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம யோசித்து பார்ப்பது உண்டு. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அதெல்லாம் அவுட்வேர்ட்லி சைன்ஸ். அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. தேவனோட பிரசனம் நம் மத்தியிலே இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு இஸ்ரவேலை பார்த்து எவ்வாறாக பயம் ஏற்பட்டதோ, அதே போல நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம் பிரசன்னத்திலே பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள். அதை நம்ம தொடர்ந்து இஸ்ரேலின் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் தேவனோடு ஒத்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கைக்கொண்டு, தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு, தேவனுக்கு பயந்து நடந்தார்களோ, அந்த சமயத்திலே
அவர்களை சுற்றி இருந்த தேசங்கள் இஸ்ரவேலை கண்டு அஞ்சினார்கள் என்பதுதான் உண்மை. அதே போல நாம் தேவனுடைய கற்பனைகளையும், தேவனுடைய வழிநடத்தலையும், தேவனுடைய அறிவுரைகளையும் கைக்கொண்டு அவரோடு உறவாடி நடப்போமேயானால், தேவன் அவருடைய பயத்தை நம்மை சுற்றியவர்கள் மனதிலே வைத்து நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பாருங்கள். உங்களுக்கு இருக்க சூழலை நீங்கள் திருப்பி பாருங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களை தேவன் ஆயத்தப்படுத்தி உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிறார். அவர்கள் எருசலேமின் தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதை அவர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தான் நிறைவேற்றப் போகிறார். அவர் அதை நிச்சயமாக செய்வார். நீங்கள் அவருக்கு பயந்து நடக்கிற பொழுது அவர் மேல் பயத்தை உங்களை இருக்கிறவர்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் போகிற இடம் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு பக்கத்துணையாயிருப்பார் என்பதை குறித்து நாம் இஸ்ரவேல் மக்களின் சரிதையிலே நாம் கண்டுகொள்ளலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருப்பி பார்க்கும் பொழுது தேவன் மிகவும் அதிசயம் உள்ளவர் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இதுல ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன் இஸ்ரவேலின் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்று நான் உனக்கு எகிப்திலிருந்து விடுதலை தருகிறேன். இன்று நீ கண்ட எகிப்தினை என்றுமே நீ காண்பதில்லை அப்படின்னு சொல்லி தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவங்க செங்கடலை கலந்து அவர்கள் இந்த சைடு வந்து வனாந்தரத்துல இருந்து விட்டு 40 வருடங்கள் கழித்து ஏதோம், மோவாப், அம்மோன் வழியாக இந்த தேசத்தை பிடித்துக் கொண்டார்கள். அப்ப எகிப்து என்ன பண்ணிருக்கலாம்? திருப்பி வந்து படையெடுத்து வந்திருக்கலாம். எகிப்து வந்து 100 வருடங்களிலே அது என்ன பண்ணிருச்சு? மிகவும் உயர்ந்த ஆயுதங்களை கொண்ட தேசம் என்பதால் மீண்டும் அது எழும்பி வந்துருச்சு. ஆனா அவங்களால தொடர்ந்து வந்து கானான் தேசத்துக்கு வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்த ஆயுதங்களுக்கு நிகரான ஆயுதங்களை பெலிஸ்தியர்கள் வைத்திருந்தார்கள். எகிப்துல சேரியட்ஸ் இருந்துச்சா, பெலிஸ்தியர்களும் சேரியட்ஸ் வச்சிருந்தாங்க. எகிப்துல அயன் இரும்பினால் சென்ற ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்றால், பெலிஸ்தியர் முதலில் ஏத்தியர்கள் உருவாக்கின இரும்பினால் உண்டான ஆயுதங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே அவர்கள் குடிபெயர்ந்தது நிமித்தமாக எகிப்தால பெலிஸ்தியர்களை கடந்து என்ன பண்ண முடியல? இஸ்ரேலை நோக்கி வர முடியல. சமவெளி பகுதியான இந்த கடற்கரை ஓரத்திலே பெலிஸ்தியர்கள் எகிப்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். நமக்கு கொலையாத் பண்ண பிரச்சனைகள், பெலிஸ்தியர் பண்ண பிரச்சனைகள் இவைகளை தான் தெரியும். ஆனா நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்க்கிற பொழுது இஸ்ரவேலும் அறிந்திரா ஒரு பாதுகாவலை தேவன் இந்த பெலிஸ்தீரன் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை சரித்திரத்தின் புத்தகத்திலே நம்மளால பார்க்க முடிகிறது. நாம் நினைக்காத அனுபவங்களின் மூலமாக தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் நமக்கான ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்றது, ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் நாம் அறிந்திராத பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவரும் உங்களை பிடித்துக் கொள்வார். ஆமென்.